ஓகே, நான் பாடி டேக்கில் H1 டேக் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நான் வெல்கம் டு அவர் வெப்சைட்டுன்ட்டு நான் கொடுக்குறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, வெல்கம் டு அவர் வெப்சைட்டுன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இதில் webpage.html ஃபைல் நேம் பக்கத்தில் ஒரு டொட் சிம்பிள் ஒன்று வந்திருக்கும். இப்படி வந்தால் கண்ட்ரோல் பட்டனையும் மெஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் இந்த webpage.html இந்த ஃபைலை சேவ் பண்ணின நான் ஃபோல்டருக்குள்ளே நான் போகிறேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ அவுட்புட் ஷோ ஆகுது. நான் இப்போ நெக்ஸ்ட் லைனில் பி டேக்கில் பராகிராஃப் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, நான் இப்போ இதையும் சேவ் பண்ணிட்டேன். நான் இதில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இல்லாட்டி Ctrl+R கொடுங்க. இப்போ எனக்கு இந்த பராகிராஃப் டேக்கில் எழுதினதும் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நாம் இப்போ ஒரு காஃபி ஷாப்போட வெப்சைட் ஒன்று நம்ம காஃபி ஷாப்போட வெப்பேஜ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் அடுத்ததாக ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நான் ஆர்டர் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஓகே, இதில் நான் லிஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் நான் ஐஸ் காஃபின்னு கொடுக்குறேன். நான் நெக்ஸ்ட் லைனில் காஃபின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்த லைனில் நான் டீண்டு கொடுக்குறேன். ஓகே, நான் இப்போ இதோட அவுட்புட்டை இப்போ நான் பார்க்குறேன். ஓகே, நான் இதில் அவுட்புட்டை பார்க்குறேன். எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நான் இன்னொரு ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட் வந்து கேக்குன்னு கொடுக்குறேன். நான் செகண்ட் நான் சமோசான்னு கொடுக்குறேன். செகண்ட் லிஸ்ட் டேக்கில் செகண்ட் நான் சமோசான்னு கொடுக்குறேன். தேர்ட் வந்து நான் பன்னு கொடுக்குறேன்.
இதில் நான் இந்த அன்ஆர்டர் யூஎல் டேகுக்கு மேலே நான் இன்னொரு பி டேக் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நான் இப்போ இதில் ஷோர்ட் ஹீட்ஸுண்டு நான் கொடுக்குறேன். ஓகே இதில் அவுட்புட்டை பார்க்கலாம். ஓகே இது எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இதுக்கு அடுத்தது